நம்முடைய மதிப்புக்குரிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் லக்குவன் மூலமே யதார்த்த மானுடத்தை கம்பன் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்துகிறான் என்று பேசப்போகிறார். நான் பெரிதும் மதிக்கிற ஒரு பேச்சாளர். வெறுமனே விளையாட்டுக்கள் செய்யாமல் எடுத்துக்கொண்ட நூலினுடைய அல்லது பேச்சினுடைய ஆழம் வரை சென்று நம்மை சிலிர்க்க வைக்கிற ஒரு பெரிய பேச்சாளர் என்று நான் எப்பொழுதும் அவரை நினைப்பேன். அவருடைய வாதத்தோடு இரண்டாம் சுற்று வாதம் ஆரம்பமாகிறது. வனத்தில் உள்ள மலர் வகைகள் யாவும் கொய்து, வனத்தில் உள்ள மலர் வகைகள் யாவும் கொய்து, வாசனை வேர் பச்சிலைகள் யாவும் சேர்த்து கனத்ததொரு பூப்பதியாம் ராமன் காதை வான்மிகி என்னும் தவசி கட்டோடு ஈந்தான். இனத்தையெல்லாம் ஆய்ந்தறிந்து இணைத்து கோர்த்து இடை கிடந்த மாசு மருவு யாவும் நீக்கி தனித்த மனம் திகழும் அறம் கமலும் மாலையாக்கி தரணிக்கே சூட்டி வைத்தான் கம்பன் தானே. நிறைந்த அவைக்கு தலைவர் ஆழ்ந்த பணிவான வணக்கம். அடுத்து ராவணர்கள் வருவார்கள் என்று சொல்வதற்கு பதிலாக இலக்குவன் வருகிறான் என்று சொல்லியிருக்கலாம். ஒரு கல்லூரி மாணவனாக இரவு சாப்பாட்டுக்கு பணம் இல்லாமல் பேருந்துக்கு மட்டும் பணம் வைத்து கொண்டு மதுரையிலிருந்து பேருந்து ஏறி காரைக்குடிக்கு வந்து தரையில் அமர்ந்து கம்பன் விழாவை கேட்ட ஒரு குழந்தை நான். இந்த 10-12 ஆண்டுகளாகத்தான் கம்பன் மீது காதல் கொண்டு, கம்பனை போற்றும் பெரியோர்கள் மீது காதல் கொண்டு, இவர்களைப் போல் விரிந்து படிக்காமல் என் காணி சிறியது. கொஞ்சம் ஆழ்ந்து படித்து கம்பனை கற்க துவங்கியதன் பயனை நான் இன்றைக்கு உணர்கிறேன். எந்த மண்ணில் தரையில் அமர்ந்து கம்பன் விழா கேட்டேனோ அந்த மண்ணில் இந்த இடத்திற்கு கம்பன் என்னை உயர்த்தி இருக்கிறான். கம்பன் அடிப்பொடிக்காக நாம் எல்லோரும் ஒரு முறை கூடிவிட வேண்டும் என்ற கம்பபாரதி அலைபேசியில் நான் சொன்னபோது நான் சொன்னேன், எந்த ஆண்டு கூப்பிட்டாலும் எத்தனை முறை கூப்பிட்டாலும் வருகிறேன். தொடர்ந்து கோவிலூர் சாமி பேசுகிற போது சொன்னார், தனி உரைக்கு ஒரு தலைப்பு தாருங்கள் என்று சொன்னார். தலைப்பு தந்ததற்கு பிறகு மறுநாள் கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் தனி உரையில் பேச மாட்டீர்கள், பட்டிமண்டபத்தில் பேச வேண்டும் என்றார். 33 ஆண்டுகளுக்கு பிறகு காலஞ்சண்ட மகா சன்னிதானம் குன்றக்குடி அடிகளாரோடு பட்டிமண்டபத்தில் பேசிய நான், பட்டிமண்டபங்களின் தன்மையும் தரமும் மாறிய பிறகு பட்டிமண்டபங்களில் பேசக்கூடாது என்று விரதம் பூண்டிருந்த நான் 34 ஆண்டுகளுக்கு பிறகு காரைக்குடி கம்பன் விழாவில் கம்பபாரதியின் தலைமையின் கீழ் ஒரு பட்டிமண்டபத்தில் பேசுகிறேன். ஏனெனில் பட்டிமண்டபத்தில் பேசுவதால் தகுதி உடையது என்கிற இடத்திற்கு பட்டிமண்டபத்தை கொண்டு சேர்த்தவர்களோடு நின்று பேசுகிறேன். அப்போ சாமி கேட்டாங்க, பட்டிமண்டபத்தில் பேசுவது உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் சொன்னால் பட்டிமண்டபத்தில் பேசுகிறேன். இல்லை, இந்த ஆண்டு பட்டிமண்டபத்தில் பேச முடியாது, நாற்காலிகள் எடுத்து போடுவதற்கு மட்டும்தான் உனக்கு அழைப்பு இருக்கிறது என்று சொன்னாலும் வருவேன் என்று சொன்னேன். ஏனென்றால் சென்னை கம்பன் கழகத்தில் 90 வயது நிரம்பிய SP முத்துராமன் நாற்காலிகளை எடுத்து போடுவதை நான் பார்த்திருக்கேன். கம்பனை கற்றவர்களுக்கு வருகிற மானுட மேன்மையை இந்த 2-3 நிமிட முன்னுரையை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யதார்த்த மானுடம் என்றால் என்ன? அதில் இலக்குவன் உயர்ந்தவனா, சுக்ரீவன் உயர்ந்தவனா,
கும்பகர்ணன் உயர்ந்தவன். நான் ஒன்றை இந்த அரங்கத்திற்கு மிக தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். பட்டிமண்டபத்தில் பேசுகிற எவரும் ஒரு கதாபாத்திரத்தை உயர்த்துவதன் பொருட்டு பிற கதாபாத்திரங்களை சிறுமைப்படுத்தி பேசுவதை நான் ஒருபோதும் ஒப்புக்கொண்டதில்லை. உண்மை 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 உண்மை. கற்பிற் சிறந்தவள் கண்ணகி என்று ஒரு மாதமும், கற்பிற் சிறந்தவள் மாதவி என்று இன்னொரு மாதமும் பேசியவர்கள்தான் கற்பை இழந்தார்களே தவிர கண்ணகியும் மாதவியும் கண்ணகி மாதவியும் காப்பிய காலத்திலிருந்து கற்போடு தான் இருக்கிறார்கள். யதார்த்த மானுடத்தில் கும்பகர்ணனுக்கு பங்கு உண்டா? உண்டு. இலக்குவனுக்கு பங்கு உண்டா? உண்டு. சுக்ரீவனுக்கு பங்கு உண்டா? உண்டு. இந்த மூன்று கதாபாத்திரங்களும் யதார்த்த மானுடத்தை பிரதிபலிக்கிறதா என்றால் ஆம். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இல்லை, சுக்ரீவன் வானரம், கும்பகர்ணன் அசுரன், எனவே மானுட யதார்த்தத்தில் அவர்களை சேர்க்க முடியாது என்று எங்கள் அணியிலேயே நீங்கள் சொல்லியிருந்தாலும் அதை நான் ஏற்கவில்லை. ஏன் ஏற்கவில்லை என்றால் எனக்கு தெரியும், மனிதரிலும் அசுரர்கள் உண்டு, மனிதர்களிலும் வானரங்கள் உண்டு. நீங்கள் பாராளுமன்றங்களையும் சட்டமன்றங்களையும் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். மனிதர்களிலும் அசுரர்கள் உண்டு. ரொம்ப சாப்பிட்றவனை நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க? அசுரத்தீன் ஹிங்கிறான்னு சொல்லுவாங்க. ரொம்ப தூங்குறவனை என்ன சொல்லுவாங்க? அசுர தூக்கம் தூங்குறான்னு சொல்லுவாங்க. மனிதரிலும் அசுரர்கள் உண்டு, மனிதர்களிலும் வானரங்கள் உண்டு, வானரங்களிலும் மனிதர்கள் உண்டு, அசுரர்களிலும் மனிதர்கள் உண்டு. எல்லா சாதியிலும் எல்லா இனத்திலும் எல்லா பிரிவிலும் மேன்மக்கள் உண்டு, எல்லா சாதியிலும் எல்லா பிரிவிலும் கீழ்மக்கள் உண்டு. கீழ்மக்கள் மேல்மக்கள் என்பதை கொண்டு அல்ல ஒரு இனத்தை, ஒரு மொழியை, ஒரு சாதியை தீர்மானிப்பது. கதாபாத்திரம் என்று வந்துவிட்டால் இந்த மூன்று கதாபாத்திரங்களின் பங்களிப்பில் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்கக் கொள்வது நம் பணி. இந்த மூவரில் மிகப்பெரிய பாத்திரத்தை பங்களிப்பை யார் செய்கிறார்கள்? இப்ப யதார்த்தமானுடம் என்றால் என்ன? யதார்த்தம் என்றால் என்ன? ரியாலிசம் என்கிற ஆங்கில சொல் தான் அதற்கு இணையான சொல். பசித்த ஒருவனுக்கு உணவை பார்த்தால் என்ன தோன்றும்? என்ன தோன்றும்? சொல்லுங்க. பசி மேலும் கூடும். உணவு சிறந்ததாக இருந்தால் உமிழ்நீர் என்ன செய்யும்? சுரக்கும். 2-3 நாள் கழித்து சாப்பாடை பார்த்தா கண்ணிலும் நீர். சாப்பாடை பார்த்துட்டா 2-3 நாள் சாப்பிடாம இருந்து நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது, நான் பார்த்துருக்கேன். 2 நாள் சாப்பிடாம இருந்து சாப்பாடை பார்த்துட்டீங்கன்னா வாயில மட்டும் தண்ணி வராது, கண்ணிலையும் தண்ணி வரும். அப்போ உணவை பார்த்த உடனேயே பசித்தவனுக்கு ஏற்படுகிற மெய்ப்பாடுகள் யதார்த்தம். ஆனால் எது மானுட யதார்த்தம் என்றால் அதை இந்திரர்தம் அமிர்தம் எய்வதாயினும் இனிதென தம்மியர் உண்டலும் இளனே என்று நான் என் இனத்தோடும் மக்களோடும் சேர்ந்து உண்ணுவேன் என்று ஒருவன் கருதினால் அது யதார்த்தமானவன். ஒரு பெண்ணை பார்த்த உடனேயே காதல் பிறந்தால் அது யதார்த்தம். 24 வயசு அது அப்படி நடக்கணும். நடந்தா தப்பில்லை, நடக்காட்டிதான் தப்பு. ஆமா, யதார்த்தம். பார்த்த உடனேயே காதல் வந்தது தவறில்லை. ஆனால் அந்த காதலுக்கு உரியவள் அவளா? காதலுக்கு உரியவர் நாமா? இணைந்து வாழ முடியுமா? இது செல்லுமா? இது போகுமா என்று ஆய்ந்து அறிந்து அந்த பெண்ணை கைப்பிடித்து, ஏனென்றால் மிதிலையில் கன்னிமாடத்தில் பார்த்த பிறகும் கூட பார்த்தவுடன் காதல் கொண்டு விட்டோமே, அவள் யாரென்று அந்த இரவு ராமன் பதறினான் பாருங்கள், அது யதார்த்தமானுடம். வெறும் ஆசை பிறந்தால் அது யதார்த்தம், அது மாண்புடையதாக மாறினால் அது யதார்த்தமானுடம். அது தகுதியுடையதாக மாறினால் அந்த யதார்த்த மானுடத்தை எதன் வழியாக நீங்கள் உணர்வீர்கள்? மனிதன் எப்படி வெளிப்படுத்துவான்? நான் சொன்னேன் பாருங்கள், பசித்தவன் உணவை பார்த்தால் வாயில் உமிழ்நீர் சுரக்கும். 2-3 நாள் பசித்திருந்தவனுக்கு என்ன வரும்? கண்களிலும் கூட கண்ணீர் வரும், முகத்தில் சிரிப்பு வரும். அதுவரை இல்லாத பசி மீண்டும் புறப்பட்டு வரும்.
உணவின் மீது, உயிரின் மீது ஆசை பிறக்கும். இதெல்லாம் மெய்ப்பாடுகள். நீங்கள் முன்னுரையில் உண்மையில் தலைப்பை பற்றி பேசவில்லை, பட்டிமண்டப தலைப்பை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. ஆனால் நீங்கள் பேசியதில் பட்டிமண்டப தலைப்புக்கான ஆதாரமான ஒரு செய்தி இருந்தது. உணர்வுகளால் மனிதர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள தவறுகிறார்கள் என்பது அது. அறிவு உயர்ந்தது, அறிவு சிறந்தது, அது யாரும் குறைந்து சொல்ல மாட்டார்கள். ஆனால் ஒரு குழந்தை, அவர் சொன்னது போல, குழந்தையின் மீது விழுகிற பூவில் விழிக்கிற தாயின் உணர்வு என்பது அறிவு அல்ல, அது தாய்மை, தாய்மையின் உணர்வு. கழுகு மிக உயரம் பறக்கும், ஆனால் தரையில் இருந்து 10 அடி பறக்க முடியாத ஒரு கோழி தன் குஞ்சை காப்பாற்றுவதற்காக பிடர் செலுத்திக் கொண்டு ரெக்கைகளை விரித்துக் கொண்டு தன்னிலும் வலிமையான பறவையை நோக்கி போகிறது என்றால், நண்பர்களே, அது வன்முறை அன்று, அது தாய்மை, அது தாய்மை. அந்த உணர்வு தான் மெய்ப்பாடு. அந்த உணர்வு மெய்ப்பாடும் தான் ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிறது. பார்த்த உடனே வணக்கம், வாங்க, நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இயற்கையாகவே அந்த சந்திப்பு மகிழ்ச்சியுடையதாகிறது இல்லையா? அப்ப உணர்வு தானே. அப்புறம் எப்போ வந்துட்டியா? சரி, நேத்தேவா? சரி அப்படின்னா அந்த சந்திப்புல நாங்கள் தம்பியை பார்த்தோம். தம்பி எப்படா வந்த? காலையிலே வந்துட்டியா? அதான். அப்ப பரிமாறிக்கொள்ளுகிற உணர்வு இருக்குல்ல, அதுதான் மெய்ப்பாடு. நவரசங்கள் இருக்கு, நகை, இளைவரல் இருக்கா, 9 இருக்கா? இந்த 9 இலக்கணங்களையும் உணர்வையும் மானுடத்தன்மையோடு வெளிப்படுத்திய முதன்மை கதாபாத்திரம் இலக்குவன். 1. 2வது, நீங்கள் குறிப்பிட்ட இன்னொரு செய்தி, இடம், காலம். காப்பியம் நெடுகிலும் ராமனுக்கு முடிசூட போவதில்லை என்ற கணத்திலிருந்து முடிசூடுகிற வரையில் காப்பியம் நெடுகிலும் உடன் இருந்த கதாபாத்திரம் இலக்குவன். எனவே அது முழுமையான ஒரு கதாபாத்திரம். நம்ம செகண்ட் ஹீரோ கிடையாது, கதாநாயகனோடு கூடவே வருகிற அவனிலும் வேறொன்று இல்லாத ஒரு கதாபாத்திரம் இலக்குவன். சுக்ரீவன் அப்படி இல்லை, இன்டர்வலுக்கு பிறகுதான் வர்றான். இடைவேளைக்கு பிறகு வருகிற கதாபாத்திரம் சுக்ரீவன். கிளைமாக்ஸ்ல வர்ற கதாபாத்திரம் கும்பகர்ணன். இன்னைக்கு அப்படிதான், கடைசியில் தான் வரும். ஆமா, நான் இதை குறிப்பிடுவது அந்த கதாபாத்திரங்களை குறைப்பதற்காக அல்ல. காப்பியத்தில் அவர்களுக்கான இடமும் காலமும் அவ்வளவுதான். அதை நீங்களும் நானும் தீர்மானிக்கவில்லை, கம்பன் தீர்மானித்தது. காப்பியம் நெடுகிலும் ராமனோடு இலக்குவன் இருக்கிறான். காப்பியத்தில் ஒரு கட்டத்திற்கு பிறகுதான் சுக்ரீவன் வந்து சேர்கிறான். காப்பியத்தின் இறுதியிலே தான் அவர்கள் மது அருந்தியதை பற்றியோ அவர்கள் உறங்கியதை பற்றியோ எல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். எப்படி ஒருவன் 14 ஆண்டுகள் விழித்திருக்க முடியும் என்று தம்பி கேட்ட மாதிரி எல்லாம் நான் கேட்க மாட்டேன். 14 ஆண்டுகள் இல்லை, எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் விழித்திருக்க முடியும். அன்பு இருந்தால், காதல் இருந்தால், யதார்த்த மானுடத்தின் உச்சம் இருந்தால் காத்திருக்க முடியும். ஒரு தாய் காத்திருப்பது போல, ஒரு தனையன் காத்திருப்பது போல, ஏன் தேவர்களே வந்து அழைத்த போதிலும் போகாமல் ராமனின் வருகைக்காக ஒரு சபரி காத்திருந்ததை போல, சபரி இடத்திலே போய் நீங்கள் முதன்முறையாக பேசிய சபரி இடத்திலே போய் மதங்கன் சொன்னான், சபரியை இந்த காட்டிற்கு ராமன் வருவான் ஒரு நாள், அவன் பசித்து வருவான், அவனுக்கு அந்த பழங்களை கொடுத்து அவனுக்கு பசி அமர்த்துவது உன் கடமை என்று சபரி இடத்திலே மதங்கன் சொன்ன போது, நண்பர்களே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ராமன் பிறந்திருக்கவில்லை. ராமன் இந்த உலகத்திற்கு அவதாரமாக தோன்றுவதற்கு முன்பாகவே மதங்கன் சொன்ன வார்த்தைகளை மதித்து அவன் வருவான் என்று காத்திருந்தாள் பாருங்கள் சபரி. அது சிறிய கதாபாத்திரம் என்ற போதிலும், கொஞ்சமே வந்த போதிலும் அது காத்திருக்க முடியும், அன்பினால் காத்திருக்க முடியும் என்பதன் அடையாளம் சபரி. அந்த அன்பின் மானுடத்தின் பேரடையாளம் இலக்குவன். நான் தலைப்புக்காக இதை பேசவில்லை, தலைப்புக்காகத்தான் வாசித்தேன். ஆனால் வாசிக்க எனக்கு என்ன தோன்றுகிறது, ஒரு மனிதன் இவ்வளவு உணர்வு பூர்வமாக இருப்பானா? இவ்வளவு என்ன சொல்றது, யதார்த்தமான என்றால் காலை மிதித்த உடனே கத்துறான். வீட்டில் போயெல்லாம் கத்தல. ஆமா, மகாகவி பாரதியார் சொல்லுவார்,
ரொம்ப நல்லா சொல்வார். செடியாக பிறந்தால் தொட்டால் சினுங்கி செடியாக பிற, கல்லாக பிறந்தால் காந்தக்கல்லாக பிற, மனிதனாக பிறந்தால் காதல் செய் என்று பாரதியார் சொல்வார். இலக்குவன் தொட்டால் சினுங்கி செடி, இலக்குவன் காந்த கல், இலக்குவன் ராமன் மீது காதல் கொண்ட பேர் உயிர். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். சீதை அறிந்திராத ராமனை அறிந்திருந்தவன் இலக்குவன். சீதை அறிந்திராத ராமனை அறிந்திருந்தவன் இலக்குவன். அவனுக்கு ஒன்றும் நேராது, அவனுக்கு ஒன்றும் நேராது. இல்லை, அவனுக்கு ஆபத்து வந்து விட்டது என்று சீதை சொன்ன போது, இல்லை, அவனை அழிக்கும் ஒரு சக்தி இந்த உலகத்தில் இல்லை என்று அவன் சொன்னதை சீதை நம்பாமல் இருந்தாள். ஆனால் அவனை எதுவும் வெல்ல முடியாது என்று நம்பி அவன் மீதான வலிமையை, நம்பிக்கையை யதார்த்தமாக அன்னைக்கு சொன்னான் பாருங்கள். அந்த இடத்தில் இலக்குவன் சீதையை விடவும் ராமனை அறிந்தவன் என்றால், சீதையை விடவும் இந்த உலகத்தில் ராமனை அறிந்தது எவரும் இல்லை என்று நான் கருதியிருந்தேன். இல்லை, சீதையை விடவும் ராமனை அறிந்தவன் இலக்குவன். அந்த யதார்த்தம். பட்டம் இல்லை, பட்டம் இல்லை என்று சொன்ன கணத்தில் அவனுக்கு என்ன கோபம் வருகிறது? நான் கம்பனின் சொற்களில் சொல்கிறேன். முடிவுறாத பிறையை சூடிய சிவபெருமானுக்கு வந்த கோபத்தை போல அவனுக்கு கோபம் வந்தது என்று கம்பன் எழுதுகிறான். சிவனின் கோபத்திற்கு ஒப்பான கோபம். அது மட்டுமில்லை, அவன் கோபம் எங்கே இருந்து வந்தது என்று கம்பன் எழுதுகிறான். உள் நிற்கும் உயிர்ப்பு என்னும் ஊதை பிறக்க. கோபத்தில் அவன் விட்ட மூச்சு எப்படின்னா, அதான் யதார்த்தம், அதான் மானுடம். கைகேயையும் தசரதனையும் கொல்வது என்று முடிவெடுக்கிறான். எப்படி? அவனை காட்டுக்கு போக சொன்னான், இருவரையும் கொள்கிறேன். அப்ப ராமன் சொல்கிறான், அவர்கள் என் பெற்றோர்கள். இப்ப சொல்கிறான் இலக்குவன் ராமனை பார்த்து, எனக்கு தாய் நீ, தந்தை நீ, நீதான் எனக்கு தாயும் தந்தையும் என்றால், தசரதன் கைகேயும் எனக்கு தாயும் தந்தையும் இல்லை, எனவே அவர்களை கொண்டால் எனக்கு எந்த பழியும் வாராது என்று வழிகடந்து தன் அன்பை வெளிப்படுத்தியவனா? வெளிப்படுத்தியவன். ராமன் சொன்னான், இல்லடா, அப்பா சொல்லை மீறி நான் எப்படி நான் அதிகாரத்திற்கு போவேன்? இது விதியின் பிழை, சும்மா விதிக்கு விதி செய்வேன் என்று சொன்னது யார்? இல்லை, பேசாமல் இரு, நான் சொல்கிறேன் கேள். ராமன் சொன்ன உடனேயே அந்த சீற்றம் எல்லாம் அடங்கி அடுத்த கணம் சரி நான் உன்னோடு வருகிறேன் என்று சொன்னபோது, என்னோடு வராதே என்று ராமன் சொன்னபோது, உனக்கு நான் என்ன தீங்கிழைத்தேன் என்னை வராதே என்று சொல்கிறாயே என்று அந்த நகர் நீங்கு படலம் ஒன்றில் மட்டும் ஒரு 50 பாடல்களுக்குள் 500 விதமான மெய்ப்பாடுகளை, கோபத்தை, ஆற்றலை, சினத்தை, கண்ணீரை, வெம்பி அழும் துயரத்தை எல்லாவற்றையும் வெளிப்படுத்திய மானுட யதார்த்தத்திற்கு உரியவன் இலக்குவன். அங்க மட்டுமில்லை, இன்னும் 2 இடம் நான் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். அவர் சொன்னது போல பேச பேச கம்பெனியில் 1000 இருக்கும். எப்படியும் அடுத்த ஆண்டும் பேசத்தானே போகிறோம். அதுவும் இந்த ஆண்டு கடிகாரம் மாதுவின் கையில் அகப்பட்டுக் கொண்டது, மணி மாதுவின் கையில் அகப்பட்டுக் கொண்டது. ஒன்றும் செய்ய முடியாது. காட்டுக்கு போன இடத்தில் காட்டுக்கு ராமன் போய்விட்டானே என்று கலங்கி பரதன் பார்க்க வருகிறான். இவன் பரதன் பார்க்க வருவதை தவறாக புரிந்து கொள்கிறான். அதுதான் யதார்த்தமான ட்ரூத்ஃபுல். அந்த கணம் ரொம்ப யோக்கியமாக, ஆகா பரதனா வருகிறானா சொல்லல, ஆகா ஊரை விட்டு விரட்டிய பிறகும் இவன் வருகிறானே, திரும்பவும் இங்கும் தேடி வருகிறானே, மதித்திலே இவன், உன்னை மதிக்காமல் வருகிறானே என்று ஆத்திரமும் கோபமும் கொண்ட போது ராமன் கூப்பிட்டு, அவனை பார், அவன் என்ன கோலத்தில் வருகிறான், அவனை பார்த்தா இப்படி கோபப்படுகிறாய் என்று கேட்ட கணத்தில் மரவுரி ஒடித்து துறவு கோலத்தில் ராமனை தேடுவதற்காக மீண்டும் அரசுக்கு அழைத்து போக வந்த பரதன் என்று தெரிந்த கணத்தில் தான் ரொம்ப முக்கியம். மானுட யதார்த்தம். யாரை மதிக்காமல் ராமனை எதிர்க்க வந்தவன் என்று கருதினானோ அவன் மதிக்காமல் வந்தவன் அல்ல,
ராமன் மீது பேரன்பினால் கொண்டு வந்தான் என்று உணர்ந்த கணத்தில் அந்த நிமிடம் யதார்த்த மானுடத்தோடு கையில் இருந்த வில்லை கீழே போட்டுவிட்டு கம்பன் சொன்னான், கையில் இருந்த வில்லை மட்டும் கீழே போடவில்லை, அவன் கண்களிலே இருந்த கண்ணீரும் சேர்ந்து வில்லோடு தரையில் விழுந்தது என்று சொன்னார். ஆயுதத்தை மட்டும் கீழே போட்டவன் அல்ல, அவன் அன்பையும் கண்ணீர் துளிகளால் வெளிப்படுத்தியவன். சுக்ரீவன் மீது பெரும் கோபம் கொண்டு போனான். தாரை எதிரே வந்தான். தாரை எப்படிப்பட்டதா பார்க்கிறோம். வாலியின் மரணத்திற்கு காரணமானவன் சுக்ரீவன். தன் மரணத்திற்கு காரணமான ஒருவனையும் அவனது அரசையும் காப்பாற்றுவதற்காக வாலி வருகிறார். தாரை வருகிறாள். கணவனை இழந்த வருகிறாள். அந்த இடத்துல கம்பன் ஒரு சொல் போடுகிறான் பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன். ரொம்ப ஒரு வெள்ளுடை உடுத்தி தாரை வந்து நிற்கிறாள். வாலியை இழந்த தாரை வந்து நிற்கிறாள். இவன் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றாமல் குடித்து விட்டு கீழே கிடக்கிற சுக்ரீவனுக்கு பாடம் புகட்டுவதற்காக பெரும் சீற்றத்தோடு வருகிறான். எதிரே அவன் சீற்றத்தை தணிப்பதற்காக அங்கதனும் அனுமதனும் தாரையை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். வெள்ளுடை தரித்து தாரை நிற்கிறாள். கம்பன் பார்விடுகிறான். பார்குலாம் முழு வெண் திங்கள் பகல் வந்த. இதுதான் கம்பன். ஒரு முழு நிலவு உச்சி பகல் நேரத்தில் வந்தால் எப்படி இருக்கும்? ஆமா, கண்ணுக்கு தெரியுமா? தெரியும். ஒளி பொருந்தியதா இருக்குமா? இருக்கும், ஆனால் ஒளி இருக்காது. தாரை உயிரோடு இருக்கிறாள், ஆனால் ஒளியோடு இல்லை. கணவனை இழந்த துயரத்தோடு இருக்கிறாள். பகலில் வந்த நிலவு போல வந்த தாரையை பார்த்த உடனேயே சுக்ரீவனின் மீது கோபம் கொள்ள வேண்டும் என்கிற யதார்த்தம் மறந்து போய்விட்டது. அன்னியை தேட வேண்டும் என்ற எண்ணம் தொலைந்து போய்விட்டது. எல்லாம் மறந்து இலக்குவனுக்கு எது தெரியுமா ஞாபகம் வந்தது? இப்படித்தானே அயோத்தியில் தயரதன் இல்லாமல் கோசலையும் சுபத்திரையும் கைகேயும் மூவரும் கைமை கோலத்தில் நிற்பார்கள் என்று கருதிய மாத்திரத்தில் தாரையை பார்த்தவுடனே தன் தாயரை நினைத்தான் என்றால் அவனே காப்பியம் முழுவதிலும் இடத்தால் காலத்தால் அளவால் மானுடைய யதார்த்தத்தை உணர்த்திய கதாபாத்திரம். நன்றி. பெரியவர்களே, பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய உரை கேட்டு நீங்கள் எல்லோரும் மகிழ்ந்தீர்கள். உங்கள் சார்பாக பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே, தயவு செய்து நீங்கள் தொடர்ந்து பட்டிமண்டபங்களிலே பேச வேண்டும். உங்களை போன்றவர்கள் பட்டிமண்டபங்களிலே பேசினால் வீழ்ந்து கிடக்கிற பட்டிமண்டபம் பழையபடி உயர்நிலைக்கு வரும் என்பது நிச்சயம். என்னுடைய ஆசிரியர் ஒருவர் எனக்கு எப்பொழுதும் சொல்வார், இருளோடு போராடாதீர்கள், ஒளியை கொண்டு வாருங்கள் என்பார். பாரதி கிருஷ்ணகுமார் பட்டிமண்டபத்துக்கு கிடைத்திருக்கிற ஒளி, அந்த ஒளி பரவட்டும்